ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை. சரி உட்காரு, சாப்பிட்றத எடுத்து வரேன். சரி. 1 2 3 4 5. என்னடா சேனலை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிற? சும்மா தான். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, எப்பவும் போல் ஆஃபீஸில் அதே ப்ராப்ளம். சரி டென்ஷனாக அதை பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார், ரெடி ஆகிடு. சொல்லு கார்த்தி, என்ன பிரச்சனை? நீ ஏன் அர்ஜென்ட்டாக வர சொன்ன? வெல், இட்ஸ் மை ஃப்ரெண்ட். ஆஃபீஸில் அவனை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். அதை நினச்சி அவன் டெய்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். தட்ஸ் த ப்ராப்ளம். சின்ஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மை குட் ஃப்ரெண்ட், அதான் உன்னை கூப்பிட்டேன். ஹே வினய், டாக்டர் அஜய். ஹே ஹாய், வாங்க உட்காருங்க. இப்போ சொல்கிறா என்ன பிரச்சனைன்னு. ஒன்றும் இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆஃபீஸில் வர அவன் எப்போ பாரு என்னை இரிட்டேட் பண்ணிட்டுருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹே கார்த்தி, வினையில் ஆகும்போது கால் பண்ணு, நான் வரேன். யஷோர். டேய் வாடா, எங்கேயா வெளியே போகலாம். இல்லை, நான் வரல. கார் ஓட்ட பழக்கிறோண்டா. ஏய், நான் எப்பட்றா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா. கமான். கார் ஓட்டுறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கியரை போடு, அப்புறம் ஹேண்ட் பிரேக்கை எடு, நீயே எடு. கிளச்சை மாத்திரம் மெதுவாக விடு. ஃபுல்லாக விட்டுரு வினய். ஆக்சிலேட் பண்ணாமல் ஃபுல்லாக விடுறா. பரவாயில்ல தப்பில்லை. ஹலோ, நான் கார்த்தி பேசுகிறேன். இன்னும் 15 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். டேய், என்னடா என்ன மாதிரி மிமிக்ரியெல்லாம் பண்ணி அசத்துற? எப்பட்றா? என்ன நீ இப்படி தானே பேசிகிட்டே வண்டி ஓட்டுவேன்? மச்சான், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. நான் இதை நினச்சும் கூடி பார்க்கல. பார், இப்போ நான்லாம் கார் ஓட்டுறேன். டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. அஜய், அவனுக்கு என்னதான் ஆச்சு? வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஹிம்? அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஹி வெண்ட் இன்டு a ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். அவர் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதையும் அவர் ஒரு ஆழ்ந்த மன வருத்தத்துக்கு போயிட்டார். அவன் ஏன் எல்லாத்தையும் திருப்பி பண்ணிட்டு இருக்கான்? Why is he doing like that? OCD, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதனால் பாதிப்படையவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறக்காக தான் எந்த செயலை செஞ்சாலும் அதை திருப்பி செஞ்சு சரி பார்த்துக்குவாங்க. தீஸ் பீப்புள் கேன் ஹேவ் ஹலூசினேஷன்ஸ், அதாவது நாங்கள் அப்படின்னா பிரம்மைன்னு சொல்லுவோம். இல்லாத விஷயத்தை நினச்சி அவங்க பயந்துக்குவாங்க. லைக் தன்னை யாரோ கொல்ல வர மாதிரி நினச்சிக்குவாங்க. தே கேன் ஆல்சோ பி ஸ்கிசோஃப்ரெனிக். அதனால் யூ டோன்ட் திங்க் ஹீஸ் அ ஃபூல். ஆக்சுவலி ஹி மைட் பி ஈவன் இன்டெலிஜென்ட் தேன் அஸ். அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்? இவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும். சரி, நீங்கள் இது ஒன்று பண்ணுங்கள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு எனக்கு மெயிலில் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே சார். இது வினய் தானே பண்ணிட்டு இருந்தாரு? ஆமாம் சார். அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே சார். என்ன வினய், ப்ராஜெக்ட் ரொம்ப கரெக்டான டைமில் சப்மிட் பண்ணிட்டீங்க போல். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சார், எனக்கு அந்த கம்பெனியோட தான் சார் ஃபஸ்ட்டு முடிக்க சொன்னாங்க. யார் உங்களுக்கு அப்படி சொன்னாங்க? ராஜேஷ், அவர் தான் சொன்னார். ராஜேஷ், ராஜேஷ் இங்கே வாங்க. என்ன ராஜேஷ், வினய் என்னமோ சொல்கிறாரு? நீங்கள் தானே அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு வேணும்னு சொன்னீங்க. சார், நான் சும்மா கேஷுவலாக தான் சார் சொன்னேன். என்னது கேஷுவலா? டு யூ திங்க் யூ ஆர் பிளேயிங் வித் மை லைஃப்? நடிக்கிறான் சார். வினய், இது ஆஃபீஸ். சார், நீங்கள் அப்புறம் எங்கிட்ட தான் சார் கேட்குறீங்க? நான் சும்மா கேஷுவலாக தான் சார் சொன்னேன். சி, உங்கள் சண்டை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். சார், ஐம் சாரி வினய், யூ ஆர் ஃபயர்ட்.
மச்சான் இன்னைக்கு ஆஃபீஸில் டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? அவனால இன்னைக்கு வேலையே போச்சு. டேய் அழுகாதடா, வா போய் தூங்கலாம். ஹலோ அஜய், நான் கார்த்தி பேசுகிறேன். இன்னைக்கு வினயை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதை நினச்சி அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறான். நீங்கள் காலையில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நான் காலையில் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். ஏ வினாய், எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் வேணும். என்ன வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஐ எம் ரியலி சாரி ஃபார் வாட் ஹேப்பன். ஹலோ, நான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லுங்க சார். வினையால் வர முடியாது. அப்படிங்களா? ராஜேஷ் ஹார்ட் டிஸ்க் கேட்டிருந்தாரு. ஓகே சார். நான் தான் வரேன், இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே சார், சொல்லிடுங்க சார். தேங்க்யூ சார். வினய் சாரோட ஃப்ரெண்ட் கார்த்தி ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்கள் ஏதோ ஹார்ட் டிஸ்க் கேட்டிருந்தீங்களா? அதை வந்து கார்த்தி சார் தான் கொண்டு வராங்க. வினய் சாரால் வர முடியல, அதனால் வினய் சார் வீட்டு பக்கத்தில் போய் வாங்கிக்க சொன்னார். வீட்டில் நல்லா இருக்குங்களா? நான் இங்கே நல்லா இருக்கேன். யாரு? நீங்கள் தானே மிஸ்டர் கார்த்தி? உங்கள் காரை தான் நிறைய பேர் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. நீங்கள் தான் அவரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க. We are from the police department. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சிடெண்ட்டா? You are under arrest. சார், டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. எப்படி நார்மலாக இருந்தது லைஃப்? ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. நீ விளையாட்டாக பண்ண விஷயத்தினால என் கனவுகள், ஆசைகள், ஏன் என்னோட தலையெழுத்தே மாறிடுச்சு. ஹலோ, நான் கார்த்தி பேசுகிறேன். வினையால் வர முடியாது. அப்படிங்களா? ராஜேஷ் ஹார்ட் டிஸ்க் கேட்டிருந்தாரு. ஓகே சார். நான் தான் வரேன், இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே சார், சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ சார். எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் விளையாட்டுருக்கலாம் கார்த்தி, அந்த விளையாட்டே ஒருத்தன் வாழ்க்கையை மாற்றிடக்கூடாது. மை லாஸ் வாஸ் டூ மச் மை ஃப்ரெண்ட். யூ டிசர்வ் இட். ஐ எம் சாரி.